ஹாய் சார். ஹாய், குட் ஈவினிங். ஹாய் சார். சார் நான் முல்லைத்தீவில் இருந்து கேட்குறேன் சார். நேம் வந்து அலெக்சாண்டர் ரஜிந்தன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் நான் உங்களோட இது ஆட் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நான். ஸோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆட் பார்த்த உடனே நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்லேயே வந்து சார் ஒரே ட்ரேடிங் இந்தியா ட்ரேடர்ஸ் கூட வீடியோ மட்டும் தான் வந்து கொண்டிருக்கும். அதில் எனக்கு ஏ லெவல் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு என்னன்னு சொல்ற ஆர்வம் உண்டு அதில். அப்படி அது எனக்கு ரிவார்ட் கிடைச்சிச்சா? ஆமாம் சார், நன்றி கற்றுக்கணும் சார். இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஃபேக் ஆகிருக்க போதுடா, ஏமாற போற அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏ லெவல் ஜாயின் பண்ணோன்னே என்னோட ரிசல்ட்ஸால வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது சார். ஸ்காலர்ஷிப் காசுன்னு சொல்லி மந்த்லி வந்து கொண்டிருக்கும். அந்த ஃபீஸை வச்சு தான் நான் இப்போ இதுக்கு ஃபீஸ் கட்டினேன் காசு. அந்த மணிக்கு வந்து நான் நிறைய இதை கற்றுக்கொண்டிருக்கேன் சார். அதோட உங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் போட்டிங்க தானே சார் வாட்ஸ்அப்ல எனக்கு. அதை பார்த்தோடனே சார் நீங்க சொன்னீங்க நீங்க இப்ப செய்த நல்ல ஒரு காரியம்னு சொன்னா சிடிஏல வந்து ஜாயின் பண்ணது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு சார். அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் நான் அந்த காசை வந்து எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி இதை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜாயின் ஆனேன் சிடிஏல. அதோட என்னோட ஸ்டடீஸும் போய் கொண்டு இருந்தது. அப்ப நான் ரெக்கார்டிங் தான் பார்த்து கொண்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஓகே. பேருந்து ஏ லெவல் எழுதி முடிச்சோன்னு தான் பேருந்து நான் லைவ் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ண தொடங்கினேன். அம்மாக்கும் இதை பத்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது அம்மாக்கும். அவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப சொன்னாங்க ஏமாத்தி போடுவாங்கடான்னு. மற்றது இவங்க அந்த மிஸ் இருக்காங்க தானே சார், அவங்களோட மிஸ்ஸோட தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க ஃபீஸை பே பண்ணுங்க, அந்த பே பண்ண ஃபீஸுக்கான வர்த்தினஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கேட்பாங்க படிங்க, படிச்சு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு கோல் ஒன்று தாங்க, அதுக்கான மணியை திருப்பி கூட தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப கூட சார் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க சார். ஒருத்தரும் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன்றாங்க. இன்னொரு 5 years போகும்போது தான் எல்லாருக்குமே இதோட வர்த் வேல்யூ வந்து தெரியும். நீங்க ஏர்லியா லேர்ன் பண்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தான். பிட்காயின் ஒரு டைம் வைக்கிட்டு இப்ப $60,000 வருது, இப்ப 60,000 30,000 40,000 போகலாம். அப்படி போனா அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம கிரிப்டோ பிளாக் செயின் இதுக்கு தனியாவே ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதை யாராலுமே இல்லைன்னு சொல்லி அந்த டைம் வரக்குள்ள நிறைய பேர் தேடுவாங்க எங்கடா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நீங்க சென்னை அப்பவே அப்படின்னு சொல்லி. அண்ட் எப்ப ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்ப இதுனா இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே நான் வச்சிருக்கேன் சார், $10 கிட்ட வச்சிருக்கேன். அதுக்காண்டி மட்டும் நீங்க லைவ் கிளாஸ்ல இருக்க ட்ரேட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல சார். எஸ், நீங்க அது வரைக்கும் நிறைய சார் எனக்கு கிரிப்டோனால என்னன்னு தெரியாது. நான் ட்ரேடிங் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் தெரியும் எனக்கு. உள்ள வந்தோட தான் கிரிப்டோ இப்படி இருக்குது அப்படி இப்படின்லாம் எனக்கு தெரியும். பெரிய ஒரு கடல் இது. இப்ப நீங்க லேர்ன் பண்ணலாம் விளங்கிருக்கும் இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு சொல்லி. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க படிச்சது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் தான். நீங்க புதுசா வந்து போகல உங்களுக்கு நிறைய விஷயம் அப்படின்னு விளங்கும். ஆனா இதை விட இன்னுமே அதிகமான விஷயங்கள் கிரிப்டோல இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பெரிய ஒரு கடல் இது. சோ பெருசா நாங்க லேர்ன் பண்ண பெருசா ஏர்ன் பண்ணவும் இஃப் நாங்க சரியா படிச்சோம் சொன்னா. என்னோட கசின் வந்து பிரான்ஸ்ல இருக்கு சார். அவருக்கு இப்படி தெரியாது, இப்படி ஸ்ரீலங்காலையும் இப்படி சொல்லி தராங்க அப்படின்றது தெரியாது அவருக்கு. நான் சொன்னேன் நான் அவரும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறேன்னு சொன்னார். அவருக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனையால. சூப்பர். சோ ரெக்கமெண்ட் பண்றீங்க இப்போ கொஞ்சம் அகாடமி. थैंक यू சார். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ப மாட்டேன்றாங்க ஒருத்தர். நீங்க ஏர்ன் பண்ணி பைக் கொண்டு இறங்கினது கூட நம்புவாங்க. थैंक यू சார். யா வெல்கம். थैंक यू ஃபார் தட். ரைட். சோ இப்படிதான் நம்மளே சுத்தி வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்பாங்க. சென்னாலும் நம்ப மாட்டாங்க, சென்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ணி ஏதாவது வந்து வாங்கி காட்டுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேட்டு இருக்க விட மாட்டாங்க. எப்படி லேர்ன் பண்ண எப்படி சொல்லி. ஸோ இப்படிதான் சரியா டைமா லேர்ன் பண்ற நீங்க அதுக்குரிய விஷயத்த அடைஞ்சே தீரணும். எனக்கு அதுதான் விஷயம். நீங்க அப்படி என்னது ஏர்ன் பண்றீங்கன்னு சொன்னா தான் எனக்கு ஹேட்டு. சார் சொல்லுங்க அலெக்ஸ். என்னடா சார், நான் பைனான்ஸ் ஓபன் பண்ணிட்டேன் சார், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா சார் என்னோட ஐசி இல்ல சார். ஐசி வந்து டெம்பரரி ஐசி தான் இருக்கு, டெம்பரரி லைசன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஐடி கார்டு இல்ல என்ஐசி இல்லங்கிறவங்க வந்து நம்ம எம்இஎக்சி யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். எம்இஎக்சில வந்து வெரிஃபிகேஷன் தேவையில்லை. சோ வெரிஃபிகேஷன் ரைட் பண்ணிடலாம். நீங்க மெசேஜ் தாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல, நான் உங்களுக்கு எம்இஎக்சி லிங்க் அனுப்பி அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். ஓகே சார். ஓகே. Thank you சார். யூ வெல்கம்.